வாழ்க வளத்துடன். அமாவாசை பௌர்ணமி நாட்களை விரத நாட்களாக சொன்னாங்க. எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது வான்காந்தத்திலேருந்து பூமியில் எனர்ஜி இறங்கும். அந்த நேரத்தில் சித்தர்களுடைய ஆற்றல்லாம் இறங்கும். பெரிய பெரிய மாஸ்டர்ஸ் எல்லாம் பூமியில் தொடர்பு கொள்வாங்க. பெல்லி ஃபுல்லான ஹெட் டல் ஆகிடும். நிறைய சாப்பிட்டோன்னா மந்த புத்தி ஆகிடும். அதனால அன்னைக்கு விரதம் இருக்கிறது நல்லதுன்னாங்க. பௌர்ணமி அமாவாசையில் குழந்தை கன்சீவ் ஆச்சுன்னா அந்த குழந்தைய அது பாதிக்கும். குழந்தைக்கு பேரலிட்டிக்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. விரதத்தில் இருக்கும்போது தாம்பத்திய வாழ்க்கையில் மனசு போகாது. அதனால விரத நாள்னு வச்சுட்டாங்க. சாப்பாடு வந்தால் தான் நமக்கு புலன் இன்பத்தில் கவனம் போகும், வேர்ல்ட்லி ப்ளஷரில் கவனம் போகும். சாப்பாடு இல்லைன்னா மனசு இறைவனை நோக்கியே இருக்கும். அதனால அதை விரதம்னு வச்சதில் ஒரு பெரிய விஞ்ஞானம் இருக்குது. அதை நம்ம சும்மா சாப்பிடாம இருக்கிறதோட உட்காந்துட்டு பிரபஞ்சத்திலேருந்து நம்ம உடம்புல சக்தி இறங்குற மாதிரி நினைக்கணும். அப்படி நினச்சி தொடர்ந்து ப்ரே பண்ணும்போது நம்ம உடலில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும், மனதிலையும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். வாழ்க.